This sermon, Letting Off the Pressure, was delivered on Sunday evening, May 13, 1962, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, U.S.A. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் 1962 மே மாதம் 13 தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லிலுள்ள பிரானம் கூடாரத்தில் அழுத்தத்தை வெளியேற்றுதல், லெட்டிங் ஆஃப் த பிரஷர் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப்போகிறோம். Now, we find that it builds up as the day goes. You talk to your boss if you're working. Oh, so-and-so. And if you speak to the kiddies, come in here. Mama. See, there you are. It builds it up. Ooh, mom. See, you feel like you go to, head's going to come off. I know. I'm with it every day. So I know what it means. It builds up. நாம் காண்பது என்னவெனில், நாட்கள் செல்ல செல்ல அது அதிகரிக்கிறது. நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் முதலாளியிடம் நல்லது இன்னார் இன்னார் என்று கோபமாக பேசுகிறீர்கள். உங்கள் பிள்ளையிடமோ இங்கே வா என்று அதட்டுகிறீர்கள். அம்மா என்னால் பாருங்கள், புரிகிறதா? அது உங்கள் எரிச்சலை அதிகரிக்க செய்கிறது. என்ன புரிகிறதா? உங்கள் தலை வெடித்துவிடும் போன்ற உணர்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. எனக்கு தெரியும். அதனுடன் ஒவ்வொரு நாளும் நான் ஈடுபடுகிறேன். எனவே அது என்னவென்று எனக்கு தெரியும். அது அதிகரிக்கிறது. I was thought of this the other night. I was at a certain hospital, and our pastor, I thought he was sick, but he had just wore out. Run till he just exhausted. அன்று ஒரு இரவு இதை குறித்து நான் சிந்தித்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். நமது போதகர் வியாதியாய் இருந்ததாக நினைத்தேன். ஆனால் அவர் களைத்து போயிருந்தார். அவர் ஓடி 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 முடிவில் களைப்புற்றார். And some of them said, they called in the office down there and asked if I'd make his calls. Well, I'd been with business acts all day and ministers from different places, and I said, yes. Well, I went to make his calls. அவர்களில் சிலர் என்னை சந்தித்து, அவர்கள் அங்குள்ள அலுவலகத்தில் என்னை சந்தித்து, அவருக்கு வந்த அழைப்புகளுக்கு நான் செல்லக்கூடுமா என்று என்னை கேட்டனர். நான் நாள் முழுவதும் வேலையில் ஈடுபட்டிருந்தேன். வெவ்வேறு இடங்களில் இருந்து ஊழியக்காரர் வந்திருந்தனர். நானோ சரி என்றேன். அவருக்கு வந்த அழைப்புகளுக்கு நான் சென்றேன். And I went to certain hospital and they give me a woman's name and a number where she was at. I goes up to this room. I went over to the lady as about 15-20 minutes before receiving time for visitors. நான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சென்றேன். அவர்கள் ஒரு ஸ்திரீயின் பெயரையும் அவள் தங்கியிருந்த அறையின் எண்ணையும் எனக்கு கொடுத்திருந்தனர். நான் மருத்துவமனையில் வேலை பார்க்கும் ஒரு ஸ்திரீயிடம் சென்றேன். பார்வையாளர்களின் நேரம் முடிவதற்கு 15-20 நிமிடங்கள் மாத்திரமே இருந்தது. So I went over and told the lady I was the minister and would like to see certain woman. She looked me in the face and she was doing something. She turned around first and said, what do you want? நான் அவளிடம் சென்று, நான் ஒரு போதகர் என்றும் இன்னென்ன பெயர் கொண்ட ஸ்திரீயை காண விரும்புகிறேன் என்றும் கூறினேன். அவள் என்னை முறைத்து பார்த்தாள். அவள் எதையோ செய்து கொண்டிருந்தாள். அவள் திரும்பி பார்த்து, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். I said, I would like to know where a certain lady is in this ward. She said, I don't know. I said, well, I was given a number, a certain place, and I thought I'd ask first. Said, well, if you got a number, go see it. Thank you. நானோ இந்த பிரிவில் இந்த பெயர் கொண்ட ஸ்திரீ எங்கிருக்கிறாள் என்று அறிய விரும்புகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவளோ எனக்கு தெரியாது என்றாள். நான் எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடமும் அதன் எண்ணும் கொடுக்கப்பட்டது. உங்களை முதலில் கேட்கலாம் என்றே நினைத்தேன் என்று கூறினேன். அவள் உங்களிடம் அந்த எண் இருந்தால் போய் பாருங்களேன் என்று சொல்லிவிட்டாள். நானோ நன்றி என்று கூறினேன். I goes down there and stood at the door of the ward and I said, is there a lady in your name so and so? No. Well, I went back and looked at my ticket.
That's where it said. அப்பொழுது நான் அந்த பிரிவின் வாசலை அடைந்து இன்னென்ன பெயர் கொண்ட ஸ்திரீ இங்கு இருக்கிறாளா என்று கேட்டேன். இல்லை என்றே உள்ளே இருந்து பதில் வந்தது. நான் திரும்பிச் சென்று என் அனுமதி சீட்டை பார்த்தேன். அதில் அங்கேதான் என்று போடப்பட்டிருந்தது. So I goes back and the lady was standing there. I said, that was the wrong number. What did you say her name was? I said, she's not on this floor. Thank you. I said, I'll go upstairs then. நான் முதலில் கண்ட அந்த ஸ்திரீயிடமே சென்று அது தவறான எண் என்று கூறினேன். அவள் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர்கள் என்று கேட்டாள். நானோ பெயரை சொன்னேன். அவள் இந்த தளத்தில் அவள் இல்லை என்றாள். அப்பொழுது நான் உங்களுக்கு நன்றி என்று கூறிவிட்டு நான் மேல் மாடிக்கு சென்று பார்க்கிறேன் என்றேன். So I goes up to the next room and I went to the first there was a doctor sitting at the desk and sitting there scratching his head. I said, how do you do? He just looked up, looked down. Well, I thought I'd better leave him alone. எனவே நான் மேல் மாடியில் அடுத்த அறைக்கு சென்றேன். தலையை சொரிந்து கொண்டு மேசையின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மருத்துவரிடம் நான் முதலில் சென்று எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டேன். அவர் என்னை ஏற இறங்க பார்த்தார். அவரை விட்டே சென்று விடலாமே என்று எண்ணிக்கொண்டேன். So I went on down the row a little farther and I found the lady at the desk, a nurse. Pardon me? She said, what do you want? And I said, is there a lady up here by a certain name? And she said, I don't know. அதன் பின்னர் நான் அந்த வரிசையில் சிறிது தூரம் சென்றேன். அங்கு மேஜையின் அருகில் ஒரு மருத்துவச்சி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் என்னை மன்னியுங்கள் என்று கூறினேன். அவளோ உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். நான் இன்னென்ன பெயர் கொண்ட ஸ்திரீ இங்கு எங்காவது இருக்கிறாளா என்று கேட்டேன். அவள் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாள். And she said, I was supposed to have a room number 321 or 221. And I said, I went to that room and there was no one there. And the lady said, there's no one down here named that. So said, maybe he's upstairs. And she said, well, then why don't you go to 321 then? I said, thank you. நான் சொன்னேன். அவள் கூறினாள், நான் 321 இல்லை 221 என் அறைக்கு போக வேண்டியவன். அங்கு சென்றபோது யாருமே இல்லை. அந்த ஸ்திரீ அந்த பெயர் கொண்ட ஸ்திரீ கீழே இல்லை என்று கூறினாள். எனவே ஒரு கால் மேல் மாடியில் இருக்கலாம் என்று நினைத்து இங்கு வந்தேன் என்றேன். அவளோ அப்படியானால் நீங்கள் ஏன் 321 என்ற எண் கொண்ட அறைக்கு சென்று பார்க்க கூடாது என்று கூறினாள். அதற்கு நானோ உங்களுக்கு நன்றி என்று கூறினேன். I goes down to 321 and I said, or 321 and I said, is there a lady in your name so and so? No. There's a lady laying there said she was across the room over on the other 31. Thank you, lady. 321 என்ற எண் கொண்ட அறையை நான் அடைந்து இன்னென்ன பெயருள்ள ஸ்திரீ இங்கு இருக்கிறாளா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் இல்லை என்று கூறினர். அங்கு ஒரு ஸ்திரீ படுத்துக் கொண்டிருந்தாள். அவள் அந்த ஸ்திரீ இந்த அறைக்கு எதிரில் உள்ள 31 என்ற எண் கொண்ட அறையில் இருந்தாள் என்றாள். நானோ உங்களுக்கு நன்றி அம்மணி என்று கூறினேன். I walked around. I said, is lady so and so here? No, they moved her out. She's downstairs. Oh my. நான் அந்த அறைக்கு சென்று இன்னென்ன ஸ்திரீ இங்கு இருக்கிறாளா என்று கேட்டேன். இல்லை, அவளை இங்கிருந்து கொண்டு போய் விட்டனர். அவள் கீழ்தளத்தில் இருக்கிறாள் என்றனர். நானோ ஓஹோ என்ன என்று எண்ணிக்கொண்டேன். I goes back downstairs again. And they gave me the room number. And I went downstairs and I was afraid to go to that desk again. So I looked all up and down trying to find that room number. And I looked and I couldn't find it. They got little wings and things cut up in this hospital. பின்னர் மீண்டுமாக இறங்கி கீழே சென்றேன். அவர்கள் அறை எண்ணை கொடுத்தனர். நான் கீழே சென்று எல்லா இடங்களிலும் நான் மறுபடியும் அந்த மேசையின் அருகே செல்ல பயந்தேன். அந்த எண்ணுள்ள அறையை கண்டுபிடிக்க மேலும் கீழும் சென்று பார்த்தேன். ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு சிறிய சிறகுகள் முளைத்துள்ளதாகவே எண்ணம். So here come this doctor walking down with his stethoscopes in his hand, his satchel. And I never did see a man was 4 foot tall and 4 foot wide, but he just about matched he's walking along there. I said, good evening, sir. Could you tell me where room number so and so was? He said, up this way and out that way. I said, thank you for your information. இதோ அந்த மருத்துவர் கையில் பரிசோதனை குழாயுடனும்
கைப்பையுடனும் வந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒருவரை நான் கண்டதே இல்லை. அவர் 4 அடி உயரமும் 4 அடி அகலமுள்ளவராயிருந்தார். அவரை எதற்கு ஒப்பிடலாம் என்றால், அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். நான், ஐயா, மாலை வணக்கம், நீர் இந்த எண் கொண்ட அறை எங்குள்ளது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, மேலே இந்தபடியாக, வெளியே அந்தபடியாக என்றார். அப்பொழுது நான், உங்கள் தகவலுக்கு நன்றி என்று கூறினேன். That's the truth. He said, up this way and out that way. And I said, thank you. I haven't got anywhere yet. அது உண்மை. அவரோ, மேலே இந்தபடியாக, வெளியே அந்தபடியாக என்றார். நான் நன்றி என்று கூறிவிட்டு, நான் இன்னும் அந்த இடத்தை அடையவில்லையே என்று எண்ணினேன். I looked back, this kind of a kind-looking lady standing at the desk again. I walked over to her and I said, good evening. She said, how do you do? I said, lady, I'm all confused. And I told her my story. I said, there's a lady here somewhere that's going to surgery in the morning and she's near death. I'm a minister and our pastor up there couldn't make his calls and they give me this number. நான் திரும்பி பார்த்தபோது அந்த மேஜையின் அருகில் தயவுள்ள வேறொரு ஸ்திரீ நின்று கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவளிடம் நடந்து சென்று மாலை வணக்கம் என்றேன். அவளோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான், அம்மணி, எனக்கு ஒரே குழப்பமாய் உள்ளது என்று சொல்லிவிட்டு என் கதையை கூறினேன். நான், காலையில் நடக்க வேண்டிய அறுவை சிகிச்சைக்காக ஒரு ஸ்திரீ இங்கு எங்கோ சேர்க்கப்பட்டிருக்கிறாள். அவள் மரண தருவாயில் இருக்கிறாள். நான் ஒரு ஊழியக்காரன். எங்கள் போதகருக்கு அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி வர இயலவில்லை. அவர்கள் இந்த அறை எண்ணை எனக்கு கொடுத்தனர் என்றேன். She said, just a moment, Brother Branham, I'll find out. She go, well, I thank the Lord. அவளோ, சற்று பொறுங்கள் சகோதரன் பிரணாம், நான் கண்டுபிடித்து தருகிறேன் என்றாள். நல்லது, நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்றேன். She laid down everything and walked over and got, she said, yes, Brother Branham, she is in room so-and-so to your left, right there. I said, thank you very much. I turned around and looked and I thought, that's it, letting off the steam. அவள் எல்லாவற்றையும் கீழே வைத்துவிட்டு அங்கு நடந்து சென்று கண்டுபிடித்து, அவள், ஓ, ஆம் சகோதரன் பிரணாம், அவள் உங்கள் இடது பக்கத்தில் உள்ள இன்னென்ன அறையில் இருக்கிறாள், அங்குள்ள அறையில் என்றாள். நானோ மிகவும் நன்றி என்று கூறி திரும்பி பார்த்தேன். அதுதான் நீராவியை வெளியேற்றுதல் என்று நினைத்துக் கொண்டேன். Everybody, it's just becoming a neurotic age. Everybody's all built up, haven't got no time, and that builds up to a place that it breaks up things. It causes people to have hard feelings when they snap them off and say things you don't mean to say. எல்லோருக்குமே இது நரம்பு இருக்க காலமாய் கொண்டு வருகிறது. எல்லோருக்குமே இறுக்கம் அதிகரித்து வருகிறது. யாருக்குமே நேரம் கிடைப்பதில்லை. அதன் விளைவாகவே இறுக்கம் அதிகரித்துக் கொண்டே வந்து முடிவில் தீங்கு விளைவிக்கக்கூடியதாயிருக்கிறது. அவர்கள் அதை கோபத்தின் வடிவில் வெளியேற்றி சொல்ல நினையாத காரியங்களை சொல்லும் போது அதனால் ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. Everybody's guilty of it. I'm guilty. You're all guilty. We do things under pressure that we wouldn't do otherwise. So there's an excess pressure built up today. அதை குறித்து எல்லோருமே குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள். நானும் குற்றவாளி. நீங்கள் அனைவருமே குற்றவாளிகள். நாம் அழுத்தத்தில் உள்ளபோது சில காரியங்களை செய்து விடுகிறோம். அவைகளை அமைதியான நிலையில் செய்திருக்க மாட்டோம். எனவே இன்று அதிகப்படியான அழுத்தம் உண்டாயிக்கொண்டே வருகிறது. I believe, before I go any further, I might say this, I believe it's the enemy coming down and pressing. I believe it's the devil. நான் எதையும் கூறுவதற்கு முன்பு நான் இதை கூறுவேனாக. இது சத்துரு வந்து அழுத்தத்தை உண்டாக்குவது என்றே நான் நினைக்கிறேன். அது பிசாசு என்றே நான் நினைக்கிறேன். And we know the coming of the Lord is at hand. And the Bible said in the last days that the devil would go about like a roaring lion. And if he can get you under pressure, hurrying, running over something, you will make decisions that you wouldn't make if you'd sit down and think it over. கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிவான் என்று வேதம் கூறுகிறது. அவன் உங்களை அழுத்தமான நிலைக்கு கொண்டு வந்து நீங்கள் பதட்டப்பட்டு அவசரமாக ஏதாவது ஒன்றை குறித்து தீர்மானம் எடுக்கும்படி அவன் செய்தால் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து ஆலோசனை செய்யும் பட்சத்தில் அத்தகைய தீர்மானம் செய்திருக்கவே மாட்டீர்கள். About 3 years ago, I was on a hunting trip, and I had an Indian guide, and
I hunt real fast. That's just me, you see, one of them pressure builders. 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வேட்டை பயணத்தை மேற்கொண்டேன். அப்பொழுது எனக்கு ஒரு சிகப்பு இந்தியன் வழிகாட்டியாக இருந்தான். நானோ வேகமாக வேட்டையாடுபவன். அது என் இயல்பு. புரிகின்றதா? அது அழுத்தத்தை அதிகரிப்பவைகளில் ஒன்று. So I was hunting with the Indian, and I jumped off the horse, and there's some elk up on the mountain, and I started around the bend. The old Indian's about 10 years older than me. He was just puffing coming behind me. I said, "Come on, Chief, come on." எனவே நான் இந்த இந்தியனோடு வேட்டையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் குதிரையை விட்டு கீழே குதித்தேன். அங்கு மலையின் மேல் ஒரு கடம்பை மான் இருந்தது. நான் வளைவை சுற்றி செல்ல தொடங்கினேன். அந்த இந்தியன் என்னை விட 10 வயது மூத்தவன். அவன் எனக்கு பின்னால் மூச்சு வாங்கிக் கொண்டே வந்தான். நானோ, தலைவா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா என்றேன். Too fast, too fast. I thought, oh well. I said, come on and start. He said, too fast. I slowed down next gear. Too fast. I got down to a walk. Too fast. Oh my. அவன் அதிக வேகம், அதிக வேகம் என்றான். நான் இது என்ன என்று நினைத்து வேகமாக வா என்று கூறினேன். நான் வேகமாக சென்றேன். அவனோ அதிக வேகம் என்றான். நான் வேகத்தை சற்று குறைத்துக் கொண்டேன். அப்பொழுதும் அவன் அதிக வேகம் என்றான். நான் மெல்ல நடந்தேன். அவனோ அதிக வேகமே என்றான். ஓ என்னே. I said, Chief, the elk is up there. He said, "Him stay there. You were born there." I said, I guess that's right. He stay there. You were born there. நானோ, தலைவா, அங்கு கடம்பை மான் உள்ளது என்றேன். அவன் அது அங்கேதான் இருக்கும், அது அங்குதான் பிறந்தது என்றான். நான் அது உண்மை என்றே நான் யூகிக்கிறேன் என்றேன். அவனோ அது அங்கேதான் இருக்கும், அது அங்குதான் பிறந்தது என்றான். He said, "Preacher, hunt too fast. Scare all the game away. So do like Indian. Walk them once, look them 9 times." அவன் தொடர்ந்து, பிரசங்கியாரோ மிகவும் வேகமாக வேட்டையாடி மிருகங்களை பயமுறுத்தி துரத்தி விடுகிறார். இந்தியர் செய்வது போல் செய்யுங்கள். ஒரு முறை நடந்து 9 முறை சுற்றிலும் பாருங்கள் என்றார். Well, I wonder what kind of a gear I'd have to get in to get down there. Or I was on a run up the mountain. He said, "Walk them once, then look them 9 times. Look all around over everything 9 times before you make another step." Oh my! But you see, he's no hurry. I thought of that. அப்படியானால் அங்கு அடைய நான் எந்த வேகத்தில் செல்ல வேண்டும் என்று வியந்தேன். நான் மலையின் மேல் ஓடிச் சென்ற போது அவன் ஒரு முறை நடந்து பிறகு 9 முறை சுற்றிலும் பாருங்கள், இன்னும் ஒரு காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பு 9 முறை சுற்றிலும் பாருங்கள் என்றான். ஓ என்னே! ஆனால் பாருங்கள், அவனோ அவசரப்படவே இல்லை. அதை குறித்து சிந்திக்கலானேன். My precious old mother that's in glory tonight, someone said, "Why don't you wear a white flower today?" Meaning your mother's dead. I said, my mother's not dead. My mother's a living. இன்றிரவு மகிமையில் உள்ள என் விலையேறப்பட்ட தாயார், யாரோ ஒருவர் என்னிடம், உங்கள் தாயார் மரித்து போனதற்கு அடையாளமாக நீங்கள் ஏன் வெள்ளை மலரை அணிந்து கொள்ளக் கூடாது என்று கேட்டார். நானோ, என் தாயார் மரிக்கவில்லை, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்றேன். And then I'd wear a red one, and then people say, "I thought your mother died." So to keep from confusing them and building up more steam, I just left it all off. She's not dead. She's asleep. She's with Christ. நான் சிகப்பு மலரை அணிந்தால் ஜனங்கள், உங்கள் தாயார் மரித்து விட்டார்கள் என்றல்லவா நினைத்தேன் என்பார்கள். எனவே அவர்கள் குழம்பி போய் இறுக்கத்தை அதிகரித்துக் கொள்ளாமல் இருக்க நான் மலர்கள் அணிவதையே விட்டுவிட்டேன் என்றேன். பாருங்கள், அவர்கள் மரிக்கவில்லை, நித்திரையடைந்திருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுடன் கூட இருக்கிறார்கள். And then the nervous, neurotic age that we're living in. And, you know, in all of this, the doctors don't have the answer. Because they're plagued with it too. They don't have the answer. They don't know what to do. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நரம்பு இருக்க காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, இதற்கெல்லாம் மருத்துவர்களிடம் பரிகாரமே இல்லை. காரணம், அவர்களுக்கும் அந்த தொல்லை ஏற்படுகிறது.
அவர்களிடம் அதற்கு பரிகாரமே இல்லை. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. You say, "Oh, doctor, I'm just about to blow my head. I don't know what to do." Well, he said, "I am too." Well, there is nothing you can do. He'll give you a tranquilizer. When that wears off, you're more nervous than you was in the first place. Like a drunk man taking an extra drink to get over his drunkenness. நீங்களோ, "ஓ மருத்துவரே, என் தலையே வெடித்துவிடும் போல் இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை" என்று கூறினால், அவரும், "நல்லது, எனக்கும் கூட அவ்வாறே உள்ளது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது" என்று கூறிவிட்டு உங்களுக்கு அமைதிப்படுத்தும் மாத்திரையை கொடுப்பார். அதன் சக்தி போனவுடனே நீங்கள் முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாக நரம்பு இருக்கும் அடைகிறீர்கள். ஒரு குடிகாரன் தன் குடிபோதையிலிருந்து மீள சிறிது அதிகம் குடிப்பது போன்றது இது. நீங்கள் பார்த்தீர்களா? So you can't do it. There's no answer. They don't have it. But God has the answer. That's what we want to talk about. They have the answer. God's got the answer. He is the answer. Christ is the answer to every problem we got. Now we're going to talk about Him now. உங்களால் அதை சரிப்படுத்த முடியாது. அதற்கான பதில் அவர்களிடம் இல்லை. ஆனால் தேவன் அதற்கான பதிலை வைத்திருக்கிறார். அதை குறித்துதான் நாம் பேச விரும்புகிறோம். தேவனிடத்தில் அதற்கான பதில் உண்டு. அவரே பதில். நமக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிறிஸ்துவே பதிலாயிருக்கிறார். இப்பொழுது அவரை குறித்து நாம் பேசப் போகிறோம். Now in the Old Testament, there was a time when a man could build up pressure way back there. And that was when he done something wrong. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மனிதன் அழுத்த மிகுதியினால் பாதிக்கப்பட்டு ஒரு தவறான செயலை செய்ய நேர்ந்தால், if he shed innocent blood, well then he was on the run. Because as soon as that man that he killed, or the wrong he did, that man he did the wrong to, some of his people would hunt him till he found him. And there he'd kill him. Is a tooth for a tooth and an eye for an eye. And you see, a man had no place to stop. அவன் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினால் அவன் ஓடி போக வேண்டும். ஏனெனில் அவன் கொலை செய்த அந்த மனிதன், அவன் செய்த தவறு, அவன் தீங்கிழைத்த அந்த மனிதனின் பந்துக்கள் அவனை தேடி திரிவார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டாலோ கொலை செய்யப்படுவான். அது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்னும் காலமாக இருந்தது. அவன் அடைக்கலம் பெற எந்த இடமும் இருக்கவில்லை. If he done something accidentally, and of course the people wouldn't believe it, but he had to take off, because just as soon as he did this, then the relatives of this man or woman, whoever it was, they started hunting him. And when they found him, it was tooth for tooth and eye for eye. That's the way they lived. அவன் எதிர்பாராத விதத்தில் அந்த கொலையை செய்திருந்தால் அதை ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் என்பது உண்மையே. அப்பொழுது அவன் ஓட வேண்டியதாய் இருந்தது. ஏனென்றால் அவன் இதை செய்த காரணத்தால் கொல்லப்பட்ட அந்த மனிதனின் அல்லது அந்த ஸ்திரீயின் பந்துக்கள் அவனை தேடத் துவங்குவர். அவன் கண்டுபிடிக்கப்படும் போது அது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பதாக அமைந்திருக்கும். அவ்விதமாகத்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். And so he couldn't stop nowhere. He was a fugitive. He didn't know what to do. And he was on the run. A very type of today. I think that's what's causing so much pressure. We're on the run. What's the matter with the world? Knowing they're wrong. எனவே அவன் எங்கேயும் நிற்கக்கூடாது. அவன் அபாயத்துக்கு பயந்து ஓடுபவன். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் விரைந்து ஓடுவான். இன்றைக்கு நடப்பதற்கு அவன் உதாரணமாயிருக்கிறான். அதுதான் அவ்வளவு அழுத்தத்தை உண்டாக்குகிறது. What's the matter with the world? Knowing they're wrong, knowing the coming of the Lord is at hand, and the pressure's building up, and they're on the run. உலகத்தோடு உள்ள காரியமும் அதுவே. அவர்கள் தவறென்று அறிந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையோ சமீபத்தில் இருக்கிறது என்று அறிந்திருந்தும் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்களோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். Roadhouse, gambling den, luxury, sin, immoral decay, anything to give vent. Listen to television, dirty jokes, anything, give vent. They're on the run. சாலை வீடு, சூதாடுமிடம், ஆடம்பரம், பாவம், நன்னடத்தை குலைதல், அழுத்தத்தை வெளியேற்ற ஏதாவது ஒரு வழி,
தொலைக்காட்சி பார்த்தல், அவலட்சணமான நகைச்சுவை துணுக்குகள், ஏதாவது ஒரு வழியில் அதை வெளியேற்ற அவர்களோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது. அவர்கள் அதை அறிந்துள்ளனர். அவர்கள் தாமே மரணத்துக்கு எதுவாக குடித்துக் கொண்டும் பல இன்பங்களையும் மற்றவைகளையும் அனுபவித்துக் கொண்டே ஓடுகின்றனர். ஏதோ காரியம் சம்பவிக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். The world speaks of it. We know that something's fixing to happen. This world may be blown up before daylight. Every nation's under tension. Why? உலகமோ அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்று நாமும் அறிந்திருக்கிறோம். பொழுது விடுவதற்கு முன்பு இவ்வுலகம் சுக்குநூறாக உடைந்து போக வகை உண்டு. ஒவ்வொரு நாடும் இறுக்கத்தில் உள்ளது. ஏன்? One time I was in Africa and I was watching a sheep feeding as a lamb or middle grown sheep, and the little fellow was eating very peaceful, and all at once he got restless. ஒரு சமயம் நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது புல் மேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்டை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு நடுத்தர வளர்ச்சி கொண்ட ஒரு ஆடு. அந்த குட்டி அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று அது அமைதியற்ற நிலையை அடைந்தது. அது புல்லை ஒரு கடிகடிக்கும், பிறகு சுற்றுமுற்றும் பார்க்கும், அது பிறகு மீண்டும் ஒரு கடிகடிக்கும். அது அமைதியாக இருந்தபோது நான் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது மிகவும் அமைதியாகவே காணப்பட்டது. Look at that little fella. A shepherd that had been watching him had gone to the corral. Back, native colored. நானோ அங்கு மிகவும் அமைதியாக உள்ளதல்லவா, அந்த குட்டியை பார் என்றே எண்ணிக்கொண்டேன். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பன் அப்பொழுது பட்டிக்கு சென்றிருந்தான். சுதேசி, கருப்பு நிறமுள்ளவன். And watch this little fella. And after a while he got nervous. I thought, what's the matter with that little guy? I was watching, of course, through binoculars. இந்த குட்டியை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். சற்று கழித்து அதற்கு பயமுண்டானது. அப்பொழுது நான் இந்த குட்டிக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணினேன். நான் அதை தூரதரிசி கண்ணாடியின் வழியாக கவனித்துக் கொண்டே இருந்தேன். And he got so nervous, he looked this way and that way. He started blinking, he didn't know what to do. And I thought, what made the little fellow get so excited all at once? அதற்கோ பயமுண்டானது. அது இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் பார்த்தது. பின்னர் அது கத்தத் தொடங்கினது. அதற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த குட்டிக்கு திடீரென்று பயம் உண்டாக காரணம் என்ன என்று நான் எண்ணினேன். Now he was in a little pasture field. But way over behind there I noticed something raise up and let down again. About a half a mile from him. Hid good in the weeds. A line slipping up. இப்பொழுது அது ஒரு சிறு புல்வயலில் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் தொலைதூரத்தில், ஏறக்குறைய அரை மைல் தூரத்தில் ஏதோ ஒன்று எழும்புவதையும் பதுங்குவதையும் நான் கவனித்தேன். புதர்கள் அண்டையில் ஒரு சிங்கம் பதுங்கி மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. And that little fella, something in him was building to a place that he knew there was danger somewhere. He couldn't see it, but the lion had smelt the sheep. And he had to get quick now to get him before the shepherd got him out of the way. அந்த குட்டிக்குள் இருந்த ஏதோ ஒன்று அதிகரித்துக் கொண்டே வந்து எங்கோ ஆபத்து உள்ளது என்பதை அது அறிந்து கொண்டது. அந்த குட்டி சிங்கத்தை காணவில்லை. ஆனால் அந்த சிங்கம் ஆட்டை முகர்ந்தது. மேய்ப்பன் அதை ஓட்டிச் செல்வதற்கு முன்பு அது வேகமாக அதை கவ வேண்டும். So then, watching him, tension had built, and in the distance this lion was slipping up real easy. Yet the sheep couldn't see the lion, but there's just something inside of him that told him that danger was at hand. நான் அதை கவனித்த போது அதற்கு இறுக்கம் அதிகரித்தது. தூரத்தில் சிங்கம் மெல்ல நழுவி வந்து கொண்டிருந்தது. ஆட்டிற்கு சிங்கத்தை காண முடியவில்லை. ஆனால் அதற்குள் இருந்த ஏதோ ஒன்று ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அதற்கு அறிவித்தது. That's the way it is today, that there's something inside of people that lets them know something is fixing to happen. We know it. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது.
ஜனங்களுக்குள் இருக்கும் ஒன்று ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதை அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதை அறிவோம். The Christian knows it. The world knows it. The drunkard knows it. The gambler knows it. The businessman, the governments, the UN, all of them know that something sticks to happen. It's built attention. கிறிஸ்தவன் அதை அறிந்திருக்கிறான். உலகம் அதை அறிந்திருக்கிறது. குடிகாரன் அதை அறிந்திருக்கிறான். சூதாடுபவன் அதை அறிந்திருக்கிறான். வியாபாரி, அரசாங்கங்கள், ஐநா சபை எல்லோருமே ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது என்பதை அறிந்துள்ளனர். அது இறுக்கத்தை அதிகரித்துள்ளது. Women, mothers, just one cigarette after another. I watch them come to the school. They drive through our lane there. I have to watch my kids and my dog. ஸ்திரீகள், தாய்மார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிகரெட் புகைக்கின்றனர். அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவர்களை கவனிக்கிறேன். அவர்கள் எங்கள் சந்து வழியாக தலைதெறிக்க காரோட்டுகின்றனர். எனவே நான் என் பிள்ளைகளையும் என் நாயையும் கவனமாக பாதுகாக்க வேண்டியதாய் உள்ளது. On a 20-mile zone, 70 miles an hour. Women taking their children to school. Cigarette in their hand, hanging out one door, fussing with their kids, and down there and squeak the brakes or the wheels and lay cars on the street, and here they come back again. 20 மைல் வேகத்தில் செல்ல வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ள பகுதியில் அவர்கள் மணிக்கு 70 மைல் வேகம் செல்கின்றனர். ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரும்போது கையில் சிகரெட்டோடு வருவதும், காரின் கதவின் வழியாக வெளியே எட்டி பார்ப்பதும், பிள்ளைகளோடு சண்டையிடுவதும், பிரேக்கை அழுத்தி கிரீச் என்று சத்தமிட்டு சக்கரங்கள் தெருவில் சடிதியாக நிற்பதுமாயிருக்கின்றனர். அவர்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வருகின்றனர். I seen the wind blow 4 or 5 little kids fly off the road the other day. Some neurotic mother. Where's she going? What's the matter? Certain television program on maybe comes on she wanted to see. ஒரு நரம்பு தாழ்ச்சி கொண்ட தாயானவள் தலைதெறிக்க காரொட்டி கொண்டு போன போது பலத்த காற்று வீசி 4-5 பிள்ளைகளை சாலையிலிருந்து தூக்கி எறிந்ததை அன்றொரு நாள் கண்டேன். அவள் எங்கே செல்கிறாள்? என்ன நேர்ந்தது? அவள் காண விரும்பின ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நேரத்தோடு வீடு திரும்ப அவ்வாறு சென்றாள். But that's it. Tension. There's something causing it. They used to didn't do that. Something's approaching. Death and destruction is on its road here. It isn't very far away. Something is approaching. அதுதான் இறுக்கம். ஏதோ ஒன்று அது உண்டாக காரணமாய் உள்ளது. முன்பெல்லாம் அவர்கள் அப்படி செய்வது கிடையாது. ஏதோ ஒன்று அணுகிக் கொண்டிருக்கிறது. மரணமும் அழிவின் பாதையில் வந்து கொண்டிருக்கிறது. அது வெகு தூரம் இல்லை. ஏதோ ஒன்று அணுகிக் கொண்டிருக்கிறது. Now, in the Old Testament, God seeing that some of this trouble was accidentally done. So, if you're innocent and not guilty, God makes a way for you. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த தொல்லைகளில் சில எதிர்பாராத விதமாக நடப்பதை தேவன் கண்டார். எனவே நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கும் பட்சத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு வழியை வகுத்து கொடுக்கிறார். Now, if a man killed a man, just deliberately premeditated, he was lost. He could not come to this place. But if he did it accidentally, he didn't mean to do it, then there was a city of refuge. One was at Ramoth Gilead, and 4 places, I think, Joshua placed these cities of refuge. ஒரு மனிதன் வேறொருவனை வேண்டுமென்று முன்கூட்டியே திட்டமிட்டு கொலை செய்தால் அத்துடன் அவன் தொலைந்தான். இந்த இடத்துக்கு அவன் வர முடியாது. அவன் அதை செய்ய நினையாமல் எதிர்பாராத விதமாக அந்த கொலையை செய்ய நேர்ந்தால் அவனுக்கு அடைக்கல பட்டணம் இருந்தது. அவைகளில் ஒன்று கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தது. மொத்தம் 4 இடங்களில் என்று நினைக்கிறேன் யோசுவா இந்த அடைக்கல பட்டணங்களை வைத்தான். Now the people could come to this city of refuge if accidentally he done something wrong. He didn't mean to. He would come to the city of refuge and go to the gate. The gatekeeper would ask him why he coming. What was his idea of coming? ஜனங்கள் இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வரலாம். ஒருவன் அதை செய்ய நினையாமல் அந்த தவறை எதிர்பாராத விதமாக செய்திருந்தால் அவன் இந்த அடைக்கல பட்டணத்தின் வாசலுக்கு வரலாம். வாயில் காப்போன் அவனிடம் அவன் ஏன் இங்கு வந்தான், அவன் வர காரணம் என்ன என்று கேட்பான். Then his case was pleaded. And when his case was pleaded at the gate and the man be found innocent, he did it not willfully, then the man was taken into the city
as a place of refuge, then the enemy could not get him. பின்னர் அவருடைய வழக்கு அங்கு விசாரிக்கப்படும். அந்த வழக்கு வாசலில் தீர விசாரிக்கப்பட்டு அந்த மனிதன் குற்றமற்றவன் என்றும் அவன் வேண்டுமென்று அதை செய்யவில்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் அடைக்கல பட்டணத்துக்குள் கொண்டு செல்லப்படுவான். அப்பொழுது சத்துரு அவனை பிடிக்க முடியாது. And if he lied and done wrong and come into the city of refuge, though he was holding to the altar horns, his enemy had the privilege and right to drag him from that altar and kill him. Yes, sir. Because he was guilty premeditated. And he had to be punished. அவன் பொய் சொல்லி உண்மையில் அந்த தவறை செய்திருந்து அடைக்கல பட்டணத்துக்குள் நுழைந்திருந்தால் அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டாலும் அவனை பலிபீடத்திலிருந்து வெளியே இழுத்துச் சென்று அவனை கொன்று போடுவதற்கு சத்துருவுக்கு உரிமை உண்டு. ஆமையா, அவன் முன்கூட்டி திட்டமிட்டு இக்கொலையை செய்த குற்றவாளியாய் இருப்பதால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். Now, there was something went with that. Of course that man would be nervous. Maybe a dozen men behind you, somewhere, every rock, every hill, every bush, the enemy, somebody was standing ready for him. He was nervous. அதனுடன் ஏதோ ஒன்று சம்பந்தப்பட்டிருந்தது. அந்த மனிதன் பயந்து போயிருப்பான். அவனை ஒரு டஜன் பேர் துரத்தி வந்திருக்க கூடும். ஒவ்வொரு மலையிலும், ஒவ்வொரு குன்றிலும், ஒவ்வொரு புதரிலும் எங்காயிலும் சத்துரு பதுங்கியிருந்து அவனை கொண்டு போட காத்திருக்க கூடும். அவன் பயந்து போயிருப்பான். And then when he once got into the city, he could let off the pressure. He was safe. He's all right. Because there was a provided place made for him. ஆனால் அவன் அடைக்கல பட்டணத்தில் பிரவேசித்த மாத்திரத்தில் தனக்கிருந்த அழுத்தத்தை வெளியேற்றி விடலாம். அவன் பாதுகாப்பாயிருந்தான். அவனுக்கு பயமில்லை. ஏனெனில் அவனுக்காக ஒரு இடம் அமைக்கப்பட்டிருந்தது. God's provided way for that innocent man not to be slain, but could be exempted from the slaying because he did it accidentally. அந்த குற்றமற்றவன் கொலை செய்யப்படாமல் இருப்பதற்காக கொலை செய்யப்படுவதிலிருந்து விலக்கப்பட தேவன் அவனுக்கு ஒரு வழியை அளித்திருந்தார். ஏனெனில் அவன் எதிர்பாராத விதமாக அதை செய்தான். Now, if he didn't mean to do it, now if he meant to do it, well, he had to stand the circumstances. But there's no chance for him. If he did it willfully, அவன் அதை செய்ய நினையாதிருக்கும் பட்சத்தில், அவன் அதை வேண்டுமென்று செய்யாதிருந்தால் அவன் சூழ்நிலையை சந்தித்தே ஆக வேண்டும். அவன் வேண்டுமென்று செய்திருந்தால் அவனுக்கு தப்பிக்க வழியே இல்லை. And there's two classes of people today. May I say this? There's men and women in the world today, Brother Ruddle, that really don't want to do these things they're doing. இன்று மக்களில் இரு சாரார் இருக்கிறார்கள். நான் இதை கூறுவேனாக. சகோதரன் ரடல், இன்று உலகில் தாங்கள் செய்து கொண்டிருப்பதை செய்ய விரும்பாத ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். There's men and women in the world today that don't want to sin. I feel sorry for them. They don't want to do anything wrong, but they do it. They're drove to it. பாவம் செய்ய விரும்பாத ஆண்களும் பெண்களும் இன்று உலகில் இருக்கின்றனர். அவர்களுக்கு தவறு செய்ய விருப்பமில்லை, ஆனால் அவர்கள் செய்கின்றனர். அவர்களுக்காக நான் வருந்துகிறேன். அவர்கள் அந்நிலைக்கு விரட்டப்பட்டனர். Now there's a place for that person that wants to do right. There's a place to let off that pressure. It's true. But there's some that doesn't care. நன்மை செய்ய விரும்பும் அந்த நபருக்கு புகலிடமான ஒரு இடம் உண்டு. அது உண்மை. ஆனால் மற்ற சாராரோ இதை குறித்து கவலை கொள்வதே இல்லை. The other day, a brother Dickerson got me a pass from the warden of the federal prison in LaGrange, Kentucky, to go fishing. And I met a colored boy back there from Louisville. அந்த ஒரு நாள் சகோதரன் இக்கர்சன் என்னும் ஒருவர் கென்டக்கியில் உள்ள லாக்ரேஞ்ச் என்னும் இடத்தில் உள்ள அரசாங்க சிறைக்குள் சென்று அங்கு மீன் பிடிப்பதற்கென அதன் அதிகாரியிடமிருந்து அனுமதி சீட்டு ஒன்றை எனக்கு வாங்கி தந்தார். அங்கு லூயிவில்லை சேர்ந்த கருப்பு நிற வாலிபனை சந்தித்தேன். And he told me, I said, a fine looking intelligent man like you, what are you doing in here? He said, well, I said, Reverend, here's what it was. I said, it's nobody's fault but mine. I said, I once belonged to the Lord. His name is Bishop.
He said they call me holy bishop because that I serve the Lord. அவன் என்னிடம் இவ்வாறு கூறினான், நான் உன்னை போன்ற திடகாத்திரமுள்ள அறிவுள்ள பையனுக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டேன். அதற்கு அவனோ, சங்கை போதகரே, இதுதான் நடந்தது. நான், இது என்னுடைய தவறு, வேறு யாருடைய தவறும் இல்லை. நான் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு சொந்தமானவன் என்று கூறினான். அவனுடைய பெயர் பிஷப் என்பதாம். அவன், அவர்கள் என்னை பரிசுத்த பிஷப் என்று அழைப்பதுண்டு என்று கூறினான். ஏனெனில் நான் கர்த்தரை சேவித்து வந்தேன் என்றான். He said, me and my wife, we got a little girl. And said, one time I just couldn't stand it, so I just went with the world. Went away from the Lord. Said I had a Christian father and mother. அவன் தொடர்ந்து, எனக்கும் என் மனைவிக்கும் மகள் ஒருத்தி இருக்கிறாள். ஒரு காலத்தில் என்னால் அதில் நிலைநிற்க முடியாமல் நான் கர்த்தரை விட்டு விலகி உலகத்தோடு சென்று விட்டேன். எனக்கு கிறிஸ்தவ தந்தையும் தாயும் இருந்தனர். And so I served 4 years overseas in Korea. How many battles is in, citations and things. He said, but out there the thing we done is just go to dances and so forth. I got mixed with the wrong crowd. அவன், நான் 4 ஆண்டுகளாக வெளிநாட்டில் கொரியாவில் இராணுவத்தில் பணிபுரிந்தேன் என்று கூறினான். அவன் எவ்வளவு யுத்தங்களில் ஈடுபட்டான் என்றும் அவனுக்கு எவ்வளவு பாராட்டுகள் கிடைத்தன என்றும் எடுத்துக் கூறினான். அங்கு நாங்கள் செய்தது நடனங்களுக்கு செல்வதும் மற்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதுமே என்றும் கூறினான். நான் தவறான கூட்டத்தினரோடு சம்பந்தம் கொண்டிருந்தேன் என்றான். One day, 2 boys come by and said, Bishop, we want to go up to Quaker May get some groceries. Will you run us up there? Said, my wife just called me to dinner. And I said she called me in there, said, honey, don't you go with them. There's no good in them guys. We got to get away from them, get back to church again. அவன் தொடர்ந்து, அப்பொழுது ஒரு நாள் 2 இளைஞர்கள் என்னிடம் வந்து, பிஷப், நாங்கள் பலசரக்கு சாமான்கள் வாங்க குவேக்கர் மெய்ட் என்னும் இடத்துக்கு போக உத்தேசித்துள்ளோம். எங்களை உன் காரில் அங்கு கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டார்கள் என்று கூறினான். அப்பொழுதுதான் என் மனைவி இரவு உணவு உண்ண என்னை அழைத்தாள். அவள் என்னை கூப்பிட்டு, தேனே, அவர்களோடு போக வேண்டாம், அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அவர்களை விட்டு நாம் விலகி சபைக்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்று கூறினாள். And he said, well, I said, I hate for them boys wants groceries. Said I hate not to take them. They said, I'll let them have my car. I said, don't you do it. They'll tear it to pieces. I said, run them up there and I come back then. நானோ, நல்லதுதான், நானும் அவர்களை வெறுக்கிறேன். ஆனால் இந்த பையன்கள் பலசரக்கு சாமான்கள் வாங்க விரும்புகிறார்கள். அவர்களை என் காரில் கொண்டு போவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அப்படியானால் என் காரை அவர்களுக்கு உபயோகிக்க கொடுக்கிறேன் என்றேன். அதற்கு அவளோ, நீங்கள் அப்படி செய்யவே செய்யாதீர்கள். அவர்கள் காரை சுக்குநூறாக உடைத்து விடுவார்கள். எனவே அவர்களை அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டு நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் என்று கூறினாள். Said I run them up there and stop in the parking lot. Said I was sitting there waiting, and all at once the alarms went off and everything, and here come these boys, each with pistols in their hands. அவன் தொடர்ந்து என்னிடம், அவர்களை கொண்டு சென்று கார்களை நிறுத்தும் இடத்தில் என் காரை நிறுத்தினேன். நான் காரில் உட்கார்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அபாய சங்கு ஊதினது. இந்த பையன்களோ தங்கள் கைகளில் கை துப்பாக்கியை பிடித்துக் கொண்டு வந்தனர். And I shut the door. I said, you're not getting in here, and one of them whacked him across the head and jerked him back up, throwed this gun and said, you're not taking me. Throwed the gun and said, if you don't want to hold through you, we'll throw you out here. Take off. அப்பொழுது நான் உடனே காரின் கதவை அடைத்து, நீங்கள் காரில் ஏறக்கூடாது என்றேன். அவர்களில் ஒருவன் பிஷப்பின் தலையில் அடித்து அவனை பின்னால் தள்ளி கை துப்பாக்கியை அவன் முன்னால் நீட்டி, எங்களை கொண்டு போகாவிட்டால் என்று பயமுறுத்தினானாம். அவர்கள் துப்பாக்கியை நீட்டி, உனக்குள்ளாக குண்டு பாய்ந்து தொலை உண்டாக்க நீ விரும்பவில்லை என்றால் என்று பயமுறுத்தி, உன்னை தூர எரிந்துவிட்டு நாங்கள் காரை ஓட்டி சென்று விடுவோம் என்று கூறினார்களாம். He said, you can't go nowhere. You're going to get caught. You boys tell him that I was free. I didn't mean this. I was sitting here in an innocent party, and about that time the police had him. பிஷப்போ அவர்களிடம், நீங்கள் எங்கேயுமே தப்பிச் செல்ல முடியாது, நீங்கள் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள். பையன்களே, நீங்கள் காவற்காரர்களிடம், நான் இதில் சம்பந்தப்படவில்லை, நான் அதை திட்டமிடவில்லை, நான் இங்குதான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், நான் குற்றமற்றவன் என்று கூறுங்கள் என்று கூறினாராம். அந்த நேரத்தில் தான் காவற்காரர்கள் அவர்களை பிடித்தாரலாம். They pleaded the case. He said, I first thought evil of the prosecutor because he said, here's the questions. He said, is this your car? He said, yes, sir, but he said, answer my questions. Oh, brother, the devil has a way of doing it. அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து வாதிட்டார்களாம். அவன் என்னிடம், அரசாங்க வழக்கறிஞர்
மிகவும் பொல்லாதவர், ஏனெனில் அவர் என்னிடம் என்று கூறத் துவங்கி இந்த கேள்விகளை அவர் கேட்டதாக கூறினான். இது உன்னுடைய கார்தானே என்று அவர் கேட்க, இவனோ ஆமையா, ஆனால் நான் என்று கூறத் துவங்கும் போது அவர் கேட்ட கேள்விகளுக்கு மாத்திரம் பதில் சொல் என்று அரசு வழக்கறிஞர் அதட்டினாராம். ஓ சகோதரனே, பிசாசு அதை செய்யும் முறையை அறிந்திருக்கிறான். Said, answer my questions. Said, is this your car? He said, yes, sir. Is that your license number? Yes, sir. He said, was you up there in that lot? He said, well, I'll take. He said, answer my questions. He said, yes, sir. He said, there you are. And on circumstantial evidence to give him 10 years. Sent to other boys for life. அவரோ, என் கேள்விகளுக்கு பதில் சொல், இது உன் கார்தானே என்று கேட்டாராம். இவரோ ஆமையா என்றாராம். மீண்டும் அவர், இது உன் அங்கீகார அட்டையின் எண்ணா என்று கேட்க, இவரோ ஆமையா என்றானாம். அவர், நீ அவர்களோடு இருந்தாயா என்று கேட்க, இவன் நான் சொல்வது என்று கூற, என் கேள்விக்கு பதில் சொல் என்று அவர் கூற, இவனோ ஆமையா என்றானாம். அப்பொழுது அவர் வேறென்ன வேண்டும் என்று கூறி சூழ்நிலை அத்தாட்சியின் பேரில் அவர்கள் அவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் விதித்து மற்ற இருவருக்கும் ஆயுள் தண்டனையை விதித்தனராம். Now, he said, see, brother, I just got in the wrong crowd. It's nobody to blame but me. And that's right. He's got 10 years to let off the pressure in. அவன் என்னிடம், பாருங்கள் சகோதரனே, நான் தவறான கூட்டத்தினரோடு சம்பந்தம் கொண்டேன், ஆகவே என்னை தவிர வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது என்று கூறினான். அது உண்மை. உள்ளே உள்ள அழுத்தத்தை வெளியேற்ற அவனுக்கு 10 ஆண்டுகள் இருக்கின்றன. I prayed for him, Brother Wood there, and I was sitting out on the water and took the boy by the hand and prayed for him out on the water that God would give him a parole. And I'm still praying for him that God will. அவனுக்காக நான் ஜெபித்தேன். சகோதரன் உட்டும் நானும் தண்ணீரில் படகில் உட்கார்ந்து கொண்டு அவனுடைய கையை பிடித்து, தேவன் அவனுக்கு திரும்பி வருவான் என்னும் உத்தரவாதத்தின் மேல் விடுதலை கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தோம். நான் இன்னும் அவனுக்காக தேவன் இதை செய்ய வேண்டும் என்றே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். What is it? Pressure. Innocent. A man innocent. Now that man should have a chance. அது என்ன? அழுத்தம். குற்றம் புரியாத ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும்.